சேலம் மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர் வழங்கும் பணியை தனியாருக்கு வழங்குவது என கடந்த ஆட்சி காலத்தில் மாநகராட்சி கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. அப்போது பல சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அந்த திட்டம் செயல்முறை வடிவில் இல்லாமல் இருந்தது. புதிய அரசு அமைந்தவுடன் இத்திட்டம் செயல்படுத்திட தமிழக முதல்வர் அனுமதி வாங்கி உள்ளதாக தகவல் பரவியது. இதனை அடுத்து சமூக ஆர்வலர் பியூஸ் மானஸ் மற்றும் விசிகே மாமன்ற உறுப்பினர் இமயவர்மன் மேயர் ராமச்சந்திரனை நேரடியாக சந்தித்து மாநகராட்சி நுழைவாயில் பகுதியில் முறையிட்டனர். பொது மக்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டிய குடிநீரை தங்கு தடையில்லாமல் வழங்கிட வேண்டும். வியாபாரமாக்கும் இந்த ஒரு தன்மை மிகவும் தவறான போக்கு. இதை நிறுத்த வேண்டும். இதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் செய்யப்பட உள்ளதாகவும் நாளை நடைபெறும் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் கடும் எதிர்ப்பை பதிவு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தனர். விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைக்க சொல்லி சேலம் மாநகராட்சி ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சாங்க. அதை நாங்க கடுமையா எதிர்த்துனாங்க. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நாங்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாக அந்த திட்டமானது கிடப்பில் போடப்பட்டது. இதை போன்ற சொல்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த 10/5/2026 பதவியேற்றுக்கிட்டாரு. அவர் பதவியேற்ற அடுத்த நாள் 11/5/2026 அவர்கள் கையெழுத்து போட்டு கமிஷனருக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறாரு. எனக்கு என்னுடைய முகவரிக்கு அனுப்பி வைக்கிறாரு. என்னன்னு அனுப்பி வைக்கிறாருன்னா, சேலம் மாநகராட்சியுடைய தண்ணீரானது தனியார் சூயஸ் என்கின்ற தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்க போறோம். நாங்க 758 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ணி அந்த பணியை செய்வாங்க. அப்படி 758 கோடி ரூபாய் செலவு பண்றவங்க 4315 கோடி ரூபாய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இதை நாங்க கடுமையா ஆட்சேபிக்கிறோம். நாம கடுமையா எதிர்க்கிறோம். நாம தூய சக்தி என்று சொல்லிக் கொண்டு தூய்மையான ஆட்சி கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு வந்துட்டு 758 கோடி ரூபாய் செலவு பண்ற ஒரு நிறுவனம் 4315 கோடி ரூபாய் மக்களிடம் பெற்றுக்கொள்ளலாம், மக்களிடம் பறித்துக் கொள்ளலாம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்குது. சேலத்தில் இருக்கின்ற முற்போக்கு சக்தியுடன் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயாரா இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர்களிடம் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்க தான் நகராட்சிக்கான மினிஸ்டர், மாநகராட்சிக்கு நகராட்சிக்கான மினிஸ்டர் நீங்க தான். இந்த செயலானது முழுக்க முழுக்க உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும். ஆகவே அது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் குடிநீர் வாசகத்தை கொடுத்திருக்கிறாங்க. அனைவருக்கும் குடிநீர் காசு கொடுத்து கொடுப்போம் அப்படின்றது எந்த வகையில நியாயம்? அநியாயம் இல்லைங்களா? காசு கொடுத்து தண்ணி வாங்கணும்னு சொல்றீங்களா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே? தயவு செஞ்சு அவ்வாறு ஒரு திட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்காது. அதை நாங்கள் கடுமையாக ஆட்சேபிக்கின்றோம், எதிர்க்கின்றோம். நாளைக்கு மாமன்றம் கூடுகின்றது. மாமன்றத்துல இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று, அதாவது தண்ணீரை தனியார் மசம் ஒப்படைக்கின்ற அந்த முடிவை ரத்து செய்ய கோரி தீர்மானத்தை கொண்டு வரேன். நான் ஒவ்வொரு துளி நீருக்கும் காசு, ஒவ்வொரு லிட்டருக்கும் கிடையாது. நம்ம பேசிட்டு இருக்கிறோம், தாக இருக்கணும், காசு இல்ல தண்ணி குடிக்க முடியாது, விக்கிட்டு சாக வேண்டியதான். ஏன்னா தனியார் ஒப்படைச்சிருவாங்க. அமைக்கிறது தான் திட்டம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சூயஸ் நிறுவனமானது உலக அளவில பல இடங்கள்ல தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது, பேன் பண்ணப்பட்டிருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆப்பிரிக்காவில பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சூயஸ் நிறுவனத்தினால மிகப்பெரிய யுத்தமே தண்ணீருக்காக நடந்துட்டு இருக்குது. பொலிவியால இந்த இதே சூயஸ் நிறுவனம் தான். இந்த சூயஸ் நிறுவனத்துடைய அந்த கொடுமைகளை எடுத்து பொலிவியால மக்களுடைய புரட்சியை வெடிச்சிருக்குதுன்ற மாதிரிதான் சூழல் இருக்குது. நிரந்தரமா இந்த திட்டத்தை கைவிட்டே ஆகணும். ஏற்கனவே மாமன்ற கூட்டத்தின் போது சரி பல போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கீங்க. அப்படி இருந்தும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்கன்னா கடந்த ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாசமே இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நாங்க பல்வேறு போராட்டத்தை முன்னெடுத்தோம், நிறுத்தி வச்சாங்கன்னு நினைச்சோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 10/5/2026 பதவியேற்றாரு. 11/5/2026 கையெழுத்து போடுறாங்க. நாங்க தனியார் ஒப்படைப்புன்னு கையெழுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவருடைய நாலேஜ் இல்லாம அப்படி கையெழுத்து போட்டிருக்க முடியுமா? எந்த ஆட்சியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் மக்களுக்கானவர்கள். நன்றிங்க.